நீங்கள் நினைத்ததல்ல, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் என்றார். ஹல்லேலூயா. அவர்தான் நமக்கு வாக்கு தந்திருக்கிறார். நலச்சல்களை நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். உன் அழுகையின் பள்ளத்தாக்கி ஒரு உருவ கடக்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. தேவன் சில நேரத்தில் அளவிடும் போது அமைதியா இருப்பார். ஆமென். மற்ற நேரத்துல எல்லாம் பேசிட்டு இருக்கிறவர் நம்ம ரொம்ப அழும்போது அமைதியா இருப்பார். ஆமென். வேதத்துல ரொம்ப அழுதவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அழும்போது எதுவுமே பேச மாட்டார். ஆமென். ரொம்ப அழும்போது சில நேரத்துல சைலண்டா, அப்படி சைலண்டா இருக்கிறாருனாலே சீக்கிரத்துல நம்மள அதை கடக்க வைக்க போறாரு. ஹல்லேலூயா. இல்ல இன்னும் கொஞ்ச நாள் நீ அழணும்னா உடனே பேசுவார், உடனே பேசுவார். ஆமென். அவரின் அலைச்சல்களை அறிந்திருக்கிறவர். எத்தனை பேர் நம்புறீங்க? என் அழுகையை பார்த்து ரசிக்கிற தேவன் அல்ல, என் அழுகை துருத்தியில் எடுத்து வைத்து பலம் தருகிற தேவன் என்று சொல்லுகிறவர். என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் அலைச்சல்களை ஆமென் என் கண்ணீரையும் என் கண்ணீர் அனைத்தையும் என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் என் கண்ணீர் அனைத்தையும் என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் என் கண்ணீரை என் கண்ணீரை எல்லாம் கணக்கில். நம்பிக்கையோடு நான் பயப்படும் நாட்களில், நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவே, என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை. நம்பிக்கையோடு நான் பயப்படும் நாட்களில் உம்மை. என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை. நேற்றைக்கு சொன்னது மாதிரி ஒரு பயம் வருதுனால ஒரு தேவ பிள்ளை சார்ந்து கொள்ள வேண்டிய ஒரே இடம் தேவ சமூகத்துல மட்டும்தான். ஆமென். பயம் வருதுனாலே ஆமென் பயத்தை நீக்குகிறவரை தான் பற்றி பிடிக்கணுமே தவிர இன்னும் பயம் உண்டாக்குகிறவளை பற்றி பிடிக்க கூடாது.